வணக்கம். இன்னைக்கு நாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற லோகேஷ் கனகராஜ் இயக்க போற கூலி படத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். படம் ஆகஸ்ட் 14, 2025 ரிலீஸ்னு சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே கதை இதுதான்னு சொல்லி ஆன்லைன்ல சில விஷயங்கள் கசிஞ்சிருக்கு. குறிப்பா ரஜினி சார் பண்ற அந்த தேவா கதாபாத்திரம் ஒரு வயசான கடத்தல்காரன்னு சொல்றாங்க. அதுதான் எல்லா இடத்துலயும் இப்ப பேச்சா இருக்கு. ஆமா, எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கு. இந்த கசிஞ்ச தகவல்கள்ல எது நிஜம் எது பொய்ன்னு ஒரு பெரிய குழப்பமே இருக்கு. அதான் இதுல எது உண்மையா இருக்கும், இந்த லீக்கான கதைகள் படத்தை பத்தி என்ன சொல்ல வருது, வாங்க கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த லெட்டர் பாக்ஸ்ல வந்த கதைன்னு சொல்றாங்களே, அத பத்தி பாப்போம். அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓ, எப்படி? அதுல ரஜினி சார் தேவான்னு ஒரு கேரக்டர், வயசானவரு, முன்னாள் பெரிய தங்க கடத்தல்காரராம். அவரோட நோக்கம் என்னன்னா, தன்னோட பழைய மாஃபியா குழுவை, அந்த சாம்ராஜ்யத்தை திரும்பவும் ஒன்னு சேர்க்கறது. ஓகே, இது வரைக்கும் கேங்ஸ்டர் படம் மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுக்கு அவர் என்ன பண்றாராம், திருடின ஒரு டெக்னாலஜிய பழைய தங்க கைக்கடிகாரங்கள்ல மறைச்சு வச்சு பயன்படுத்துறாராம். என்னது டெக்னாலஜியா? தங்க கரத்தல்ல டெக்னாலஜியா? கை கடிகாரத்திலயா? ஆமா, அது மட்டும் இல்ல. கதை சுருக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு கம்பேக் மாதிரி ஆரம்பிச்சு கடைசியில குற்றம், பேராசை, அப்புறம் சிதைந்த காலம், அதாவது புரோக்கன் டைம் இல்லனா ட்விஸ்டட் டைம்னு சொல்றாங்க. சிதைந்த காலமா? இதெல்லாம் சேர்ந்து ஒரு புது நிழல் உலகத்தை உருவாக்குதுன்னு போட்டிருக்கு. இந்த காலம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தோணுது. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா படத்தோட போஸ்டர், அந்த ப்ரோமோ வீடியோ எல்லாத்துலயுமே தங்கம், கை கடிகாரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா காட்டினாங்க. அப்போ இந்த கதை உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குமோ? இருக்கலாம். ஆனா அந்த காலம்ங்கிற விஷயம்தான் கொஞ்சம் இடிக்குது. லோகேஷோட யூனிவர்ஸ் பொதுவா ரொம்ப ராவா யதார்த்தமா இருக்கும். இதுல இப்படி ஒரு டைம் பெண்டிங் எலிமெண்ட் வருமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. கரெக்ட். ஒருவேளை அது வெறும் உருவகமா கூட இருக்கலாம். காலத்தை வென்றவர் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியாது. ஆனா நிஜமாவே டெக்னாலஜி, டைம் டிராவல் மாதிரி ஏதாவது இருந்தா அது லோகேஷ் கிட்ட இருந்து வர்றது ரொம்ப புதுசா இருக்கும். அதோட நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா மாதிரியான நடிகர்கள் எப்படி இதுல பொருந்துவாங்கன்னு பார்க்கணும். சரி, ஆனா இன்னொரு கதை சுருக்கமும் இருக்குல்ல. ஃபேண்டாங்கோ, IMDbல வேற மாதிரி சொல்லிருக்காங்களே. ஆமா, அங்க வந்திருக்கிற சுருக்கம் இதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கு. அது என்ன சொல்லுது? அதுல என்னன்னா, சின்ன வயசுல தனக்கு நடந்த அநீதிகளுக்கு பழி வாங்க ஒருத்தர் கிளம்புறாரு, அதான் அவரோட வாழ்க்கை பயணம் அப்படின்னு இருக்கு. அவ்வளவுதான். ஓ, இது நம்ம வழக்கமா பாக்குற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் டிராமா, பல வருஷ பகை அந்த மாதிரி. அதேதான். இதுல அந்த டெக்னாலஜி பத்தியோ சிதைந்த காலம் பத்தியோ ஒரு வார்த்தை கூட இல்ல. ரொம்ப நேரடியான பழிவாங்கும் கதை மாதிரி தெரியுது. அப்போ நம்ம கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, டெக்னாலஜி, டைம் எலிமெண்ட் இருக்கிற ஒரு ஹை கான்செப்ட் கேங்ஸ்டர் படம். இன்னொன்னு, கிளாசிக்கான ஒரு ரிவெஞ்ச் கதை. இதுல எது லோகேஷ் ரஜினி காம்போக்கு சரியா வரும்னு நினைக்கிறீங்க? இதுல எது நிஜம்னு சொல்றது கஷ்டம். ஆனா நமக்கு உறுதியா தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்குல்ல. ஆமா, சொல்லுங்க. ஒன்னு, இது LCU கிடையாது. லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இது வராது. தனிப்படம். இது லோகேஷே சொல்லிட்டாரு. ஆமா, இது பெரிய விஷயம். ஆனா ஆப்ஷன். உண்மைதான். ஆனா அவர் இந்த தேவாங்கிற வயசான கடத்தல்காரர் ரோலை ஏத்துக்கிட்டதே ஒரு பெரிய ஸ்டெப் இல்லையா? வழக்கமான ஹீரோயிசத்திலிருந்து இது வேற மாதிரி தெரியுதே. நிச்சயமா, அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு வயதான, ஒருவேளை கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு இருக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம். அவர் எதுக்காக வராரு? பழைய அதிகாரத்தை மீட்கவா? லெட்டர் பாக்ஸ சொல்ற மாதிரி, இல்ல கடந்த காலத்துல செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடவா? ஃபேண்டாங்கோ கதை மாதிரி. இதுதான் இப்போதைக்கு புரியாத புதிரா இருக்கு. ஒருவேளை இது ரெண்டுமே இல்லாம வேற ஏதாவது இருக்குமோ? அதான் எனக்கும் தோணுது. இல்லைன்னா இந்த ரெண்டு லீக்குமே பழக்குள்ளு வேணுனே பரப்பி விட்டதா இருக்குமோ? மார்க்கெட்டிங் யுக்தியா? ஏன் இருக்கக்கூடாது? எதிர்பார்த்து எகிர வைக்க எப்படி ரெண்டு வெவ்வேறு மாதிரி கதைகளை லீக் பண்ணி விடுறது நடக்கலாம் இல்லையா? நினைச்சு பாருங்க, ஆகஸ்ட் 2025 ரிலீஸ், அதுவும் ஹிருத்திக் ரோஷன், ஜூனியர் NTR நடிக்கிற வார் 2 படத்தோட நேரடியா மோதுது. ஆமா, பெரிய கிளாஷ் அது. அப்போ படத்துக்கு ஒரு தனித்துவமான அம்சம், ஒரு பெரிய ஹைப் தேவைப்படும். இந்த மாதிரி குழப்பமான லீக்ஸ் அதுக்கு உதவுமா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அப்போ இப்போதைக்கு நம்ம கிட்ட உறுதியா இருக்கிறது பெரிய ஸ்டார் காஸ்ட், ஆமிர் கான் கேமியோ, நாகார்ஜுனா, ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ், உபேந்திரா, ஷூபன் ஷாஹிர். இசை அனுருத். LCU இல்ல, ரிலீஸ் தேதி, அப்புறம் இந்த ரெண்டு சுவாரஸ்யமான ஆனா குழப்பமான கதை லீக்ஸ். கரெக்ட். கடைசியா ஒரு கேள்வி. ரஜினி மாதிரி ஒரு லெஜெண்ட்,
அவரோட கரியர்ல இந்த கட்டத்துல தேவா மாதிரி ஒரு சிக்கலான வயதான பாத்திரத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறார்? இது அவரோட ஆக்டிங் கிராஃப்டுக்கு ஒரு சவாலா இல்ல ரசிகர்களுக்கு ஒரு புது ட்ரீட்டா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிங்க. நிச்சயமா. இந்த அலசல் கூலி படத்தை பத்தின உங்களோட ஆர்வத்தையும் கேள்விகளையும் இன்னும் கொஞ்சம் தூண்டியிருக்கோன்னு நம்புறோம். ஏது உண்மையா இருந்தாலும் படம் வர்றப்போ தெரிஞ்சிடும். இந்த சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.